அம்பேத்கர்னா பொது உடைமை தான். எல்லாரும் சமமா பார்த்தாரு. அப்படிதான் எனக்கு தெரியும் அம்பேத்கர்னா. ஜெய்பீம் அவர் வந்து சமூகத்துக்காக போராடினார், சமுதாயத்துக்காக. ஆனால் இவங்க வந்து அவர் தனக்கு தான் சொந்தன்ற மாதிரி உத்தரவுத்தி வச்சுக்கிறாங்க. அவர் பௌத்தத்தை தழுவினார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மகான். அவர் வந்து எல்லாருக்காகவும் பொதுவாக தான் போராடினார். ஜாதி தலைவர்லாம் சொல்ல முடியாது அவர் ஜாதி தலைவர். ஆனால் இவங்க ஜாதிக்கு ஈடுபடுத்திக்கினாங்க. கீழ்மட்ட ஆளெல்லாம் வந்து மேலே உயர்த்தணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டு சட்டத்தெல்லாம் ஏற்றினார் அவர். சட்டமேதை. சட்டம் எல்லாருக்கும் பொதுங்கிற மாதிரி அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நல்ல மனுஷன். பொதுவாக இருக்கிற தலைவரை போய் இப்போ ஜாதி தலைவர் மாதிரி ஆக்கி மாற்றிட்டாங்க. சட்டமா மேதைங்கிற ஒரு நல்ல மனுஷன். அம்பேத்கர் வந்து தேசிய தலைவர். இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் மேலே, இவங்க தான் கீழேன்ற எல்லாத்தையுமே போக்கிட்டு சமத்துவத்தை கொண்டு வந்தார். புதுமையான சில தவறுகள் நடக்குது, அதுக்கு சட்டத்தை மறுபடியும் மாற்றி கொண்டு வர. அந்த சமூகத்துக்கு மட்டும் பாடுபடலையா அவரு? எல்லா சமூகம் தானே பாடுபடுறாரு. கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களோ அவரை பத்தியும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னாங்கன்னா அப்பயாவது அவருடைய வரலாறு எல்லாருக்கும் நல்லா தெரியுதான்றது பார்க்கலாம். ஏப்ரல் 14 உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அம்பேத்கர் சார் அவருடைய பிறந்த நாள், தமிழ் வருட பிறப்பு. அம்பேத்கர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஜெய்பீம். அம்பேத்கர்னா பொது உடைமை தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் மேலே, இவங்க தான் கீழேன்ற எல்லாத்தையுமே போக்கிட்டு சமத்துவத்தை கொண்டு வந்தார். சாதி இதெல்லாம் பார்க்காம எல்லாரும் சமமா பார்த்தாரு. அப்படிதான் எனக்கு தெரியும் அம்பேத்கர்னா. தமிழர்களுக்காக எல்லாரும் பொதுப்படியான ஒரு சட்டத்தை ஏற்றினாரு. அவருடைய கொண்டு வந்த சட்டத்தினால தான் இன்னைக்கு சட்டத்துறையில வந்து எல்லாமே கரெக்டாக நடக்குது. அவர் ஜாதிக்கு தலைவர் இல்லை, இந்தியாவில் வசிக்க அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான தலைவர். அவர் சட்டமேதை. அவர் அரசியல் சட்டத்தை ஏற்றினவர். அவர் மகான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மகான். பொதுவான மனிதராக தான் பார்க்கப்பட்டாரே தவிர ஜாதி மதம் ரீதியாக அவர் பார்க்கப்படலையே. அவர் பௌத்தத்தை தழுவினார், புத்தரை தான் தழுவினார். எல்லாருக்கும் பொது, சட்டம் எல்லாருக்கும் பொதுங்கிற மாதிரி அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நல்ல மனுஷன். அம்பேத்கருடைய அந்த அவருடைய எழுதின எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவளுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு தான் இருக்கு. கரெக்டாக எல்லாம் வந்து பார்த்து தான் இருக்கா, படிச்சுட்டு தான் இருக்காங்க அது இன்னை வரைக்கும். நம்ம இந்தியாவில் முதல்ல அங்கே ஆங்கிலக்காரன் வந்து நம்மளை நாடு ஒப்படைக்கும் போது அவர் தான் சட்டத்துக்கு வற்புறுத்தி சட்டத்தை முழுமையாக 128 நாட்களாக அவர் சட்டம் வந்து அவரே எழுதி இந்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைத்தார். அம்பேத்கருக்கு மணிமண்டபம் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த மணிமண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டினது வந்து ஜெயலலிதா. ஆனால் வந்து மாற்றம் வந்து பேர் வந்து வேற ஆள் போட்டுக்குவாங்க. கட்டினது பேர் நான் தான் அடிக்கல் நாட்டினுட்டு. எல்லாம் படிக்கணும், படித்தாதான் நம்ம வந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்துக்கு வர முடியும் என்று அவருடைய இது. அதே மாதிரி இப்போ நம்மளாம் அந்த மாதிரி தான் படித்து மேலே வந்துட்டு இருக்கோம். அவர் சமத்துவமானவர் தான். அவர் வந்து எல்லாருக்காகவும் பொதுவாக தான் போராடினாரு. ரொம்ப அடக்குமுறையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த காலத்தில். அவர் படித்து முன்னேறி அதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். அந்த சட்டத்து மூலயமா நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கும் தலை குனிய வேண்டாம், தலை நிமிர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் முன்னேறி வந்தாங்க. ஆனால் அவரை பற்றி இப்போ நிறைய அந்த அளவுக்கு யாரும் எடுத்து படிக்கிறது கிடையாது. நம்ம அடிக்கடி டிவியில் நிறைய எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் போடுற மாதிரி படங்கள், பழைய காலத்து படங்கள் போடுற மாதிரி அவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வரலாற்று மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் போட்டாங்கன்னா மக்கள் மறக்காமல் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் எல்லாருமே வந்து அம்பேத்கர்ன்ற ஒரு ஜாதி தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி? அது ஒரு அரசியல். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாருமே சமம் தான் பார்த்தாரு. தலித்துங்கிறது யாருங்க? அவங்களும் நம்மளுடைய சாதாரண ஒரு மக்கள் மாதிரி தான். அதில் பிரிவினைங்கிறது கிடையாது. அது அரசியலுக்கோசம் வேணால் பிரித்து பார்க்கலாம், மற்றபடி அதை மனுஷாலுக்கு மனுஷால். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் சட்டம் பொது, எல்லாரும் படிக்கணும். நம்மளுக்கு வந்து முதலாக சட்டம் எழுதி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் சுதந்திரமாக இல்லை. ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் எல்லா மக்களுக்கும் சம உரிமை என்று சட்டத்தை எழுதிக்கிட்டு தான் புதுமையானது, அர்த்தமானது. ஜாதி தலைவர்லாம் சொல்ல முடியாது அவர் ஜாதி தலைவர். ஆனால் இவங்க ஜாதிக்கு ஈடுபடுத்திக்கினாங்க. ஜாதி தலைவர் இல்லை அவர், இவங்க ஜாதி தலைவராக ஏற்படுத்திட்டாங்க அவரை. யார்? அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஏற்படுத்திட்டாங்க. அவர் வந்து சமூகத்துக்காக போராடினார், சமுதாயத்துக்காக எல்லா இதுக்கும் தான் போராடினார். ஆனால் இவங்க வந்து அவர் தனக்கு தான் சொந்தன்ற மாதிரி உத்தரவுத்தி வச்சுக்கிறாங்க. கீழ்மட்ட ஆளெல்லாம் வந்து மேலே உயர்த்தணும் அப்படின்னு ரொம்ப பாடுபட்டு சட்டத்தெல்லாம் ஏற்றினார் அவர். இப்போ அந்தந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய கட்சியெல்லாம் வந்து எல்லாம் எனக்கு தலைவர்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறத போய் ஒரு ஜாதிக்கு மட்டும் தலைவர் ஆகிட்டார். பொதுவாக இருக்கிற தலைவரை போய் இப்போ ஜாதி தலைவர் மாதிரி ஆக்கி மாற்றிட்டாங்க. எல்லாருக்கும் தந்திரி மாதிரி மாற்றிடுறாங்கல்ல. இப்போ அவருக்கும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி காமராஜரை நாடார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாதுரையை வேற ஒரு கேஸ்ட் சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய தலைவனை வந்து ஒரு ஜாதி தலைவராக அந்தந்த ஜாதியை வந்து தனக்கு சுவீகாரம் பண்ணிக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அம்பேத்கரை பற்றி புரிதலே கிடையாது. பாடக புத்தகத்தில் இருக்கு அந்த சப்ஜெக்ட். அப்போ படிக்கிறதோட சரி, அடுத்த இது வரும்போது அவங்க மறந்துடுறாங்கல்ல பசங்க. அது அப்படியே நமக்கு திரும்பி வரணும்னா அதை
நம்ம எப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தானே. என்னைக்கோ ஒரு நாள் படிச்சு இருந்தா அம்பேத்கர்ன்றவரை தெரியும், ஆனால் அவரை பற்றின வரலாற்றுன்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால நம்ம அடிக்கடி அவங்கள பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் தான் பசங்களுக்கும் தெரியும். இப்போ எனக்கு கூட அந்த அளவுக்கு தெரியாது. அம்பேத்கர்னா தெரியும், என் பசங்களுக்கும் அம்பேத்கர்னா அவரை பற்றி தெரியும், படிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவரோட வரலாறுன்னா அவங்க சப்ஜெக்டில் வர பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும் போதோட சரி, அதுக்கப்புறம் பசங்களுக்கு எதுவும் தெரியறது இல்லைல்ல. அப்போ சார் இப்போ வந்து விஜயும் அதுதான் அவரோட போட்டோ வச்சு தான் பண்றாரு. திமுக அதிமுகவும் அவங்க வச்சு பண்றாங்க. அப்ப அவர் பொதுவான தலைவரா தானே சார் இருக்காரு. யாரு சிறுத்தை ஒருத்தவங்க தாங்கிறதுனால ஜாதி தலைவரா மாறிச்சு. அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து அவங்கள சுவீகாரம் பண்ணிக்கிறாங்க. அவங்கள இல்ல சார், எல்லாருமே யூஸ் பண்றாங்க. பட் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பட் அவர் அந்த கேஸ்ட்ன்றதுனால அவர் வந்து அதுக்கு இன்னும் என்ன ஒரு 2% எக்ஸ்ட்ரா எடுத்துக்காரு, அவ்வளவுதான். கோவை மூர்த்தியார் கட்சியில இருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க. இவரும் வச்சிருக்காரு, நம்ம சீமானா வச்சிருக்காரு, எல்லா கட்சியுமே இருக்கு. ஆமா, அவர் பொதுவான தலைவர் தானே. அவரு பொதுவான தலைவர் தான். அதுதான் இப்ப வந்து அரசியல் கட்சிக்கு அதை முத்திரை குத்திட்டாங்கன்னு சொல்றேன். சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டங்கள்ல வந்து இருந்த சட்டங்கள் வந்து வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு சட்டங்கள் நிறைய திருத்தப்படலைன்னா நாடு குடிச்சவரா போடும். இன்னைக்கு புதுமையான தவறுகள் நிறைய வந்துடுச்சு. அதுக்கு அந்த காலத்தில் அவர் ஒன்றும் எழுதலையே. அன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு அவர் எழுதிட்டார், அதான் முடியும். 26 வருஷம் கடந்து போகுது. அப்போ இன்னைக்கு புதுமையான சில தவறுகள் நடக்குது. அதுக்கு சட்டத்தை மறுபடியும் மாற்றி கொண்டு வரணும். அவர் நினைவு நாள் எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. இருந்தாலும் படித்த மக்களுக்கு வந்து பாடத்தில் வந்து முன்ன வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரை அவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வரலாறு தொடர்ந்து இருந்தது. இப்போ வந்து திராவிட கட்சிக்காரங்களை வந்து இருட்டடிப்பு செய்தாங்க. அவங்களுக்கு எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி தலித் தலைவர்கள்லாம் அவங்க தனக்கு தான் சொந்தன்ற மாதிரி இருக்காங்க. அவர் தேசிய தலைவர். அவர் யாரு? அம்பேத்கர் வந்து தேசிய தலைவர். தேசிய தலைவர். நீங்க சொன்ன மாதிரி தலித் தலைவர் மட்டும் யாரும் அம்பேத்கர் வச்சிடல. எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இவங்க முக்கியமா வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க. தலித் சமூகத்துக்கோசம் அந்த சமூகத்துக்கு மட்டும் பாடுபடலையா அவரு? எல்லா சமூகம் தானே பாடுபட்டுருக்காரு. சட்டமாமேதுங்கிற ஒரு நல்ல மனுஷன். கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களோ, அவரை பத்தியும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னாங்கன்னா அப்பயாவது அவருடைய வரலாறு எல்லாருக்கும் நல்லா தெரியுதான்றது பார்க்கலாம். அம்பேத்கர் வந்து சட்டத்தை இயற்றினாரு, அவர் எல்லாமே சொன்னாரு. அவர் சொன்னது வந்து படிச்சுதான் நான் சொல்றேன். 30 வருஷத்துக்கு தான் இந்த சட்டம், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலான்ட்டு அவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க வரலாற்றில். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் படித்து தானே உண்மை. நான் ஃபஸ்ட்டு பொதுவான தலைவராக இருந்தார். இப்போ வந்து ஜாதி கட்சிகள்லாம் சேர்த்து அவங்கவுங்க ஜாதிக்கும் தனித்தனியாக ஒரு தலைவரை பிரித்து வச்சுருக்காங்க. அதில் இவரை பிரித்து வச்சாங்க, தலித் தலைவரை பிரித்து வச்சுக்கினாங்க. கற்பி முயற்சி செய் ஒன்று சேர் என்னும் மந்திரத்தை வார்த்தையால் கூறாமல் அவர் வாழ்க்கையை நிருபத்தி காட்டியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆவார். இன்னைக்கு நம்ம செருப்பு போட்டுக்கின்னு தோலை துண்டு போட்டுன்னு வந்து போகிறோம்னா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். சமமாக எல்லாமே இருக்கணும், எல்லாமே சரிசமமாக பண்ணணும் அப்படின்னு அப்போயே வந்து அந்த சட்டத்தை வகுத்தினால்தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்ல நினைக்கிறேன்.